இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் நிலை என்ன? ஈரான் தாக்குதல் எல்லாம் உண்மையா? ஐஆர்ஜிசி சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் உண்மையா? இல்லை அதை இஸ்ரேல் நிராகரிக்கிறதா? வாங்க பார்க்கலாம். வணக்கம். இஸ்ரேலுடைய ஐஆர்ஜிசி இந்த அமைப்புகள் தங்களுடைய தாக்குதலை உக்கிரமாக்கியிருக்காங்க. அவங்க கிளைம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலை நோக்கி அதிபயங்கர மிசைல்ஸ் மூலயமாக தாக்குதல் நடத்தியிருக்கோம். குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவோடைய அரண்மனை வீடு, அது ஆஃபீஸ், அதை தகர்க்கும் அளவுக்கு அவங்க ஏவுகணைகளாம் தாக்கியிருக்காங்க அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த நேரம் நெத்தன்யாகுவுக்கு பெரிய பாதிப்பு இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இது உண்மையா? என்ன நடந்துட்டுருக்கு? ஆனால் இஸ்ரேல் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கம்ப்ளீட்டாக நிராகரிக்கிறாங்க. அவங்க இதை பற்றி எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, உலக அரசியலில் இஸ்ரேலில் என்ன நடக்குதுன்னே வெளியில் வரமாட்டேங்குது விஷயம். அந்தளவுக்கு அவங்க பாதுகாப்பாக வச்சுட்ருக்காங்க. ஓகே, எல்லாருமே ஈரான் நடக்கிறது மட்டுமே பேசுகிறாங்க. ஈரானை சுற்றி இருக்கிற மிடில் நடக்கிறது மட்டும் பேசுகிறாங்க ஒழிய இஸ்ரேலில் என்ன நடக்குதுன்னு ஒரு விஷயமும் பெருசாக வெளியே வரல. கவர்மெண்ட்டே அதை நிராகரிக்கிறாங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு. பட் ஆனால் அவங்க என்னத்தை ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி தாக்குதல் நடக்குது, அதை எங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலயமா நாங்கள் பாதுகாத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் நெத்தன்யாகுவோட ஆஃபீஸை அவங்க ஹிட் பண்ணதாகவோ, அதுக்கு சேதாரமானதாகவோ, நெத்தன்யாவோட நிலை இப்போ என்னவோ அப்படின்னு அவங்க எந்த தகவலையும் இது வரைக்கும் சொல்லலை. ஈரானோடைய கிளைமை அவங்க மறுக்கவும் செய்கிறாங்க. ஆனால் ஈரான் உக்கிரமாக இறங்கி அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட சுப்ரீம் லீடர் அவர் இன்றைக்கி இல்லை. அதனுடைய தாக்கம் ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க. அவங்க ரொம்ப அக்ரெசிவாக இறங்கி அடிக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட் சுற்றி இருக்கிற அவங்களுடைய இஸ்லாமிய கண்ட்ரிகள் லைக் யுஏஇ, பஹ்ரைன், கத்தார், குவைட், எல்லா இடத்துலையுமே அவங்க இறங்கி அடிக்கிறாங்க. அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இந்த கண்ட்ரீஸில் தான் யூஎஸோடைய அரவணைப்பு நிறையா இருக்குது, அங்கே தான் அவங்களுடைய இராணுவ தளங்கள்லாம் இருக்குது. ஸோ இவங்களால தான், ஏன்னா இவங்களால் போய் நேராக யூஎஸ் அடிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸு. ஸோ எங்கெங்கெல்லாம் யூஎஸ் பேஸ் இருக்கோ அங்கே அடிச்சிட்ருக்காங்க. இப்போ இவர் இறந்ததுக்கப்புறம் தெளிவாக இஸ்ரேலுக்கு ரொம்ப அக்ரெசிவாக அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் வெளியில் வர மாட்டேங்குது பெரிய விஷயமா. பட் ஆனால் ஈரான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஐஆர்ஜிசி மிசைல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கான அதிகாரங்கள் இருக்குது. அந்த அமைப்பு ரொம்ப சுப்ரீம் லீடரோட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய அமெரிக்காவே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது சுப்ரீம் லீடர் நம்ம கொலை பண்ணுவோம், கமேனியை இவர் கொலை பண்ணுவோம், இவர் இறந்துருவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்னோடய கெஸ் என்னென்னா, இவங்க போர் தொடர்ந்ததுக்கப்புறம் அவங்க சரண்டர் ஆகுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு இவங்க நினைக்கிற ஆளை உள்ளே வச்சுட்டு ஈரானை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் அப்படின்றது தான் அமெரிக்காவுடைய கணக்காக இருந்துச்சு. ஆனாலும் இவங்க எதிர்பாராத விதமாக சுப்ரீம் லீடர் இறந்து விட்டதாக தகவல் வந்ததுனால கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஈரானும். அதனால் அவங்களால இது எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை சமாளிக்கிறது கஷ்டம். ஏன்னா திரும்பவும் அவருடைய மகன் தான் இன்டரிம் சுப்ரீம் லீடராக உள்ளே வந்திருக்காரு. அவர் தன்னுடைய தந்தையை கொலை பண்ணவங்கள அவர் சும்மா விட மாட்டார் இல்லையா? அந்த பழிக்கு பழின்ற கான்செப்டில் அவங்க ரொம்ப அக்ரெசிவாக அவங்க ஆர்மி பேஸஸ் ப்ளஸ் ஐஆர்ஜிசி இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க. ரொம்ப தெளிவாக அவங்க அக்ரெசிவாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இதுதான் இப்போ இருக்கிற நியூஸு. ஆனால் நெத்தன்யாகுவுக்கு ஏதோ ஒன்று ஆகியிருக்கு அப்படிங்கிற சந்தேகம் மட்டும் பரவலாக இருக்குது. அந்த நியூஸ் இன்னும் வெளியில் வரலை. வந்ததுன்னு சொன்னால் அது ஒரு ஈரானுக்கே பெரிய வெற்றியாக தான் அது பார்க்கப்படும். நம்மளை பொறுத்த வரைக்கும் சமாதானம் தான் என்னுடைய கருத்து. போர் எங்கே நடந்தாலும் இழக்க போகிறது என்னமோ மனித உயிர்கள் தான். அதில் மதம், தேசம், இனம் எதுவுமே கிடையாது. உயிர் தான். இந்த போர் கூடிய சீக்கிரம் சமாதானத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வம். உங்களுடைய கருத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் தான் மக்களை போய் சேர்ந்தடையும். இந்திய அரசியல் மட்டும் பேசாமல், தமிழக அரசியல் மட்டும் பேசாமல், ஜியோ பாலிட்டிக்ஸ் உலக அரசியலையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சேனல் இருக்குது, இதே நேம் தான் அரசியல் கேம். பார்க்கலாம் இன்னொரு கண்டென்ட்டில். இஸ்ரேல் வாரோடைய தொடர்ந்து அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்கலாம்.